வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா? தேவையான பொருள் என்னென்னு. நான் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சிடலாம். சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம், தக்காளி 2, பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம். இது தனியாக தூளுங்க, வெறும் கொத்தமல்லி மட்டும்தாங்க. ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டனுக்கு எல்லாத்துக்கும் தேவையான வீட்டு மசாலா தாங்க. நாங்களே அரைச்சி வச்சுருக்கோம். இது ரெண்டுமே இதுலேயே ஜீரகம் மிளகுலேருந்து எல்லாமே இருக்குது மசாலா. அதனால் மற்ற ஐட்டங்கள் தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைச்சி வச்சிடலாங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க. தேவையானதெல்லாம் போட்டு டேஸ்ட்டு சும்மா அள்ளும். சாரி, சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வீட்டு மசாலா அரைச்சி வச்சதில் எல்லாமே பொருள் இருக்குங்க. சோம்பு, பட்டை இருந்து எல்லா மசாலாவும் போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால் அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி மசாலா எதுவும் அரைக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா இதெல்லாமே சேர்த்துக்கிறங்க. ஜீரகம், மிளகு இந்த அரைக்கிறதுக்கு இது கூட பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம குக்கர் காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க, அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டாலே போதுமானதுங்க. நல்லாவே வெந்துடும் சூப்பராக. இல்லைன்னா கரைஞ்சிருங்க. ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். மூடி வச்சிடலாங்க. பார்க்கலாங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல வாசம், மணமாக இருக்குங்க. இப்படியே கொத்தமல்லி தலையை தூவிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் மட்டன் குழம்பு, இந்த பேர் நான் தாங்க வச்சேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா காலிஃப்ளவர் குழம்புனே கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.